எழுதலாம். நம்மை கன்னிப்பணிகள் பாதுகாக்க தோஷத்தை காப்பாற்றி நம்மை வழிநடத்தி வந்த தெய்வம் நன்றிய இருதயத்தோடு கூட நன்றி என்று சொல்லுகிற நாவாலே துதிக்கிற நாதாங்கிற பாடலை நம்மை அவர் கரங்களை பற்றி உற்சாகமாய் நாம் பாடலாம். I
நீர் நல்லவர் அப்பா. நீர் எங்களுக்கு போதுமானவராக இருக்கிறீங்க. அதுக்கு நமக்கு சோத்திரம் அப்பா. பரிசுத்தரே
அவர் தம்முடைய பாதுகாவலை வைக்கிறார். ஒவ்வொருவரையும் அவர் பாதுகாக்கிறார். இந்த நாளிலிருந்து ஒரு விசேஷித்த பாதுகாப்பை நீங்கள் உணர்வீர்கள். ஒரு விசேஷித்த பாதுகாப்பை கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கட்டளையிடுகிறார். ஆமென், ஆமென். ஒவ்வொருவருக்கும் தேவன் விசேஷமான பாதுகாப்பை கட்டளையிடுகிறார். எந்த மனுஷனாலும் கொடுக்க முடியாத அந்த பாதுகாப்பு அவரை சுற்றிலும் தம்முடைய தூதர்களை கொண்டு அவர் பாதுகாக்கிறார். அவர் தம்முடைய தூதர்களை கொண்டு பாதுகாக்கிறார். அவர் பாதுகாக்கும் போது எந்த தீங்கும் அணுகாது, எந்த தீங்கும் அணுகாது. இனி தீங்கை காணாதிருப்பாய் என்ற வார்த்தை கிடையாது. எல்லா தீங்குக்கும் இந்த நாளோடு நீர் முற்றுப்புள்ளி வைக்கிறதாய் நமக்கு சோத்திரம் அப்பா, நமக்கு சோத்திரம் அப்பா, நமக்கு சோத்திரம் அப்பா. எல்லாரும் வாயில திறந்து சோத்திரம் பண்ணுங்க. இந்த நாளோடு எல்லா தீங்கான எல்லா தீமையான காரியங்களுக்கும் நீர் முற்றுப்புள்ளி வைக்கிறதாய் நமக்கு சோத்திரம் அப்பா, நமக்கு சோத்திரம் அப்பா, நமக்கு சோத்திரம் அப்பா, நமக்கு நன்றி அப்பா, நமக்கு நன்றி அப்பா, நமக்கு சோத்திரம் அப்பா, நமக்கு சோத்திரம் அப்பா. இதை சொல்லும் போது தேவ பிரசனம் இறங்கி கொண்டிருக்கிறது. ஒவ்வொருவருடைய பிரசனத்தினாலே நீ நிரப்பிக் கொண்டிருக்கிறதாக நமக்கு சோத்திரம் அப்பா. விசுவாசிக்கிறவர் மாத்திரம் கரங்களை தட்டி தேவனுடைய வழியிலே செலுத்துங்கள். நமக்கு சோத்திரம் அப்பா, நமக்கு சோத்திரம் அப்பா. எல்லா தீங்குக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிறதாக நமக்கு சோத்திரம் அப்பா. தேவ ஆவியானவர் இந்த காலையில் ஆசீர்வதிக்கிறாங்க. ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்கப்பா, நீங்க ஆசீர்வதிங்கப்பா, நீங்க ஆசீர்வதிங்கப்பா, நீங்க ஆசீர்வதிங்கப்பா. உங்களுடைய பிரசனம் தீர்க்கதரிசி ஒரு நாள் தன்னுடைய வேலைக்காரனை பார்த்து சொன்னார், மேகம் தெரியுதா பார், போய் பாருன்னு சொன்னார். 6 வாட்டி போய் பார்த்தார், ஒண்ணுமே தெரியல. ஒண்ணும் இல்லை, ஒண்ணும் இல்லை, ஒண்ணும் இல்லை, ஒண்ணும் இல்லைன்னு தான் சொல்லிட்டே இருந்தார். அப்பொழுது இவர் கண்களை திறந்தருளும் என்று சொன்ன பொழுது கையளவு மேகம் தென்பட்டது. அந்த கையளவு மேகம் பெருமழையை கொண்டு வந்தது. கையளவு மேகமாய் தேவன் தம்முடைய பிரசனத்தை இந்த காலங்களில் அளவில்லாமல் திருச்சபையை ஊற்றிக் கொண்டிருக்கிறார். வரும் நாட்களிலே பெருமழை இறைச்சலை பார்க்க போகிறீர்கள். ஆசீர்வாதமான நாட்களை காணப்போகிறீர்கள். எல்லா வறட்சி செழிப்பாய் மாறப்போகிறது. கர்த்தருடைய ஆசீர்வாதமான மழை பெய்யுமையானால் வறட்சிகள் மாறும், செழிப்புண்டாகும், செழிப்புண்டாகும். இப்போ 2 மழை பெஞ்சிருக்கு, நீங்க சுத்தி பார்த்தீங்கன்னா பச்சை பசேன்னு பார்க்க எவ்வளவு அழகா இருக்கு. நம்ம ரசிக்கிறோம். அவ்வளவாய் உங்களை மாற்றப் போகிறார். உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றப் போகிறார். வறட்சி மாறி செழிப்புண்டாக போகிறது. வறட்சி மாறி செழிப்புண்டாக போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் என்னை செழிப்பான இடத்துல கொண்டு வந்து விட போகிறார்கள்? ஆமென், ஆமென். கர்த்தர் என்னை செழிப்பான இடத்துல கொண்டு வந்து விட்டார் என்று நீங்க விசுவாசத்தோடு நீங்க அறிக்கைப்படும் போது வரும் நாட்களில் நீங்கள் செழிப்பை காண்பீர்கள். ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், கர்த்தர் என்னை செழிப்பான இடத்தில் கொண்டு வந்து விட்டார்.
ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. நாம் யாவரும் நின்றவுடமாய் ஒரு பாடலை பாடப்பொழுது நாம் கர்த்தருக்கு காணிக்கை படைக்கலாம். Thank you.
அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாம மகிமைக்காய் இந்த பிள்ளைகள் படைத்த காணிக்கைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து அங்கீகரிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இதற்குரிய பிரதிபலன் ஆசீர்வாதங்கள் நன்மைகள் இன்மையிலே 100 மடங்கு மறுமையிலே நித்திய ஜீவனை கர்த்தரை கட்டளிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். செய்வதெல்லாம் வாய்க்குங்கிற வார்த்தைகளை பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியங்களையும் கர்த்ததாமே வாய்ப்பு செய்யப்படியாக நாங்கள் ஜெபிக்கிற மாட்டோம். வேலை இல்லாத தொழில் இல்லாத பிள்ளைகளுக்கு ஏற்ற வேலைகளை தொழிலில் கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிங்க. கடன் பிரச்சனையோடு காணப்படுகிற பிள்ளைகளுக்கு கடன்களை அடைங்க, வழிவாசலை திறந்து கொடுங்க. உடைய பரிசுத்த இரத்த கோட்டைகளை மறைத்து கொள்ளும். மன விருப்பத்தின்படி தந்தருளுகிற தெய்வம் இந்த புதிய மாதத்தில் பிள்ளைகளை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த வேண்டும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே. காலங்களில் வந்திருக்கிற யாவரையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 20வது அதிகாரம் 4வது வசனம். அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவார். இந்த மாதத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுத்ததான வாக்குத்தத்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய விருப்பங்களை நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். நம்முடைய விருப்பங்களை தருவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம கூட நம்முடைய பிள்ளைகள் விரும்புகிறதான காரியங்களை செய்கிறவர்களாக இருக்கிறோம். நம்முடைய உறவினர்கள், நண்பர்கள் அவர்கள் விரும்புகிறதான காரியத்தை செய்ய நாம கூட என்ன செய்கிறோம்? விருப்பமுடையவர்களாக இருக்கிறோம். அதே போல ஆண்டவரும் நாம விரும்புகிறதான காரியத்தை செய்வதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். நாம் எதை விரும்புகிறோமோ அதை தான் என்ன செய்வோம்? ஜெபமா ஏசப்பா எனக்கு இது வேணும், ஏசப்பா எனக்கு அது வேணும், எனக்கு இது கிடைச்சிடாதா, இந்த காரியம் வாழ்க்கையில் நடந்துடாதா, எனக்கு நல்ல சுகம் வராதா, இந்த பிரச்சனை மாறாதா, நம்ம எதெல்லாம் விரும்புகிறோமோ அதையெல்லாம் என்ன செய்வோம்? ஆண்டவரிடத்திலே விண்ணப்பமாக ஜெபமாக நாம் ஏறெடுக்கிறவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. அதே போல தான் வேதத்திலே ஒரு மனுஷன் அவர் என்ன செய்கிறார்? ஆண்டவரிடத்திலே தன்னுடைய விருப்பங்களை எல்லாம் ஜெபமாக அவர் ஏறெடுக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் அந்த ஜெபத்தை ஏற்று அவருடைய விருப்பத்தின்படியாய் ஆண்டவர் அவரை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. ஆனால் இந்த தேவ மனுஷன் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கர்த்தரிடத்திலே தன்னுடைய விண்ணப்பத்தை ஏறெடுத்தார் என்றால், அவனுடைய தாய் அவனை துக்கத்தோடு பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாப்பேசுன்னு சொல்லி என்ன செய்வாங்க? பேர். நம்ம குடும்பங்களில் கூட என்ன செய்வோம்? சில நேரத்தில் இந்த பிள்ளை பிறந்த நேரம், இது வந்த நேரம், இது பிறந்து தான் என்ன ஆயிடுச்சு? நஷ்டமாக போச்சு. இது பிறந்த நேரம் தான் என்ன ஆயிடுச்சு? வீட்டில் உள்ள பெரியவங்க இறந்து போயிட்டாங்க. ஹல்லேலூயா. அப்படி சொல்லி காமிக்கிறவங்களா இருப்போம். இந்த பிள்ளை பிறந்த நேரம் தான் என்ன இருக்கு? ஒரே பிரச்சனையாக இருக்குது. ஹல்லேலூயா. பிள்ளையா எல்லாத்துக்கும் காரணம் நாம் செய்கிற தப்பெல்லாம் செஞ்சுட்டு யார் மேலே பழிய போட்டுடுறோம். ஏன்னா அதுக்கு திருப்பி கேட்க தெரியாதுல்ல, திருப்பி சொல்லவும் தெரியாது. அதனால எல்லா பிள்ளையும் என்ன செஞ்சுருவோம்? பிள்ளை மேலே தூக்கி போட்டுருவோம். ஹல்லேலூயா. அதே போல் 1 நாளாகவும் 4வது அதிகாரம் 9-10 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த யாப்பேசின் தாய் என்ன செய்கிறாங்க? துக்கத்தோட இவனை பெற்றேன் என்று சொல்லி தான் அவனுக்கு யாப்பேசுன்னு சொல்லி அவங்க பெயர் விடுறார். ஹல்லேலூயா. அடுத்தவன் வாசிக்கலாம். யாபேஸ் தன் சகோதரனை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். அவன் தாய் நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து உமது கரம் என்னோடு இருந்து தீர்ந்து என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். ஹல்லேலூயா. இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவன் தாய் என்ன செய்தானா? துக்கத்தோடு இவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாப்பேஸ் என்று பெயரிட்டாள். ஆனால் ஆண்டவர்
யாபேசோட கர்த்தருடைய கரம் இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாளில் கூட இங்கே கூட யாராவது அப்படி வந்திருக்கலாம். ஹல்லேலூயா. குடும்பத்தாராலே, உறவினர்களாலே, நண்பர்களாலே, சுற்றுச்சூழ்நிலைகளே தள்ளப்பட்டவர்களாய், ஒதுக்கப்பட்டவர்களாய், இவங்களால தான் இந்த பிரச்சனை, இவங்க வந்தனால தான். சில பேர் பேசுவாங்க, இந்த மருமக வந்த நேரம், இவங்க எந்த நேரம் தான் வீட்டில் காலை வச்சு வலது காலை எடுத்து வச்சு வாம்பாங்க. அப்படித்தானே ஐதீகம் சொல்கிறாங்க. எந்த நேரம் வீட்டுக்குள்ளே வந்தாலும் ஒரே பிரச்சனை, எவ்வளவோ நஷ்டம். அல்லேலூயா. அப்படி மனிதர்கள் மற்றவர்களையே குறை சொல்லி, மற்றவர்களையே பழி சொல்லி, அவர்களை சிறுமைப்படுத்தி, அவர்களை குறைவாக, தாழ்ந்தவர்களாக, குற்றப்படுத்தக்கூடியவர்களாக, அவர்கள் நிராகரிக்கப்பட்டவர்களாக, ஆசீர்வாதத்துக்கு பாத்திரம் இல்லாதவர்களாக, தள்ளப்பட்டவர்களாக மனிதர்கள் காணப்பட்டாலும், ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார்? அப்படி அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு மனுஷனை கூட பார்க்கலாம். அங்கே கர்த்தருடைய பெட்டி பிடிப்பட்ட போது அங்கே ஒரு ஆசாருடைய மனைவி என்ன செய்கிறார்? குழந்தை பிறகு அவளுக்கு என்ன செய்கிறாங்க? மிக்க போது ஏலியின் மருமகள் குழந்தை பெற்ற போது கர்த்தருடைய பெட்டி என்ன செய்யப்படுகிறது? பெலிஸ்தராலே பிடிக்கப்பட்டு போகுது. அந்த பிள்ளை பிறந்தனாலே கர்த்தருடைய பெட்டி பிடிக்கப்பட்டு போகுது. இஸ்ரவேல் ஜனங்கள் பெலிஸ்தர்கிட்ட தோத்து போறாங்க. இல்லை, இவங்க பாவம் செஞ்சு, கர்த்தருக்கு பிரியமில்லாத பாவங்களை செய்து, பயம் இல்லாமல் ஆசரித்து, ஒழுங்கினமாய், ஒழுக்கக்கேடாய், அவலமான காரியங்களை செய்தவர்களாய், பலிபீடத்தில் நின்றவர்களும் அப்படிதான் இருந்தாங்க. பலி செலுத்த வந்த இஸ்ரவேல் ஜனங்களும் பயபக்தியா இல்லாதவர்களாய் இருந்தபடினாலே அவர்கள் பெலிஸ்தரிடம் என்ன செய்தாங்க? தோற்று போனாங்க. ஆனா என்ன இருந்தது? கர்த்தருடைய பெட்டி பிடிப்பட்டு போயிடுச்சு என்று கேட்ட உடனே அவளுக்கு அந்த பிள்ளை மேல கூட என்ன செய்யா? சிந்தை இல்லையா? அதனால இந்த பிள்ளைக்கு என்ன பேரு? வைக்க போகுது. பிறந்த நேரம் கர்த்தருடைய பெட்டியே நம்மளை விட்டு என்ன செய்யுது? போயிடுச்சு. மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிடுச்சு. பிள்ளையால போகல. இவங்க செஞ்ச பாவத்தினால கர்த்தருடைய பெட்டி என்ன செய்கிறது? இஸ்ரவேலை விட்டு போகிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய பெட்டி பிடிபட்டு அவளுடைய மாமனும் அவளுடைய புருஷனும் இறந்து போனபடியினால் அவள் மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிற்று என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு இக்கபோத் என்று பெயரிட்டாள். 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். 1 சாமுவேல் 4:21 இந்த வேத பகுதி சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகவே இந்த நாளிலே நாம் அந்த மாதிரி ஒரு பழி சொல்லோட இருந்தாலும் அந்த வேதனை, துக்கங்களை கர்த்தருடைய சமூகத்தில் வச்சிருவோம். இல்லை, நாம யாரையாச்சும் அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்போமானால் அதையும் என்ன செய்துருவோம்? விட்டுருவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த ஒரு நபராலும் இல்லை. ஏன் சூழ்நிலைகள் அப்படி நடக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சரியா என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும். அவர் நம்முடைய மன விருப்பத்தின்படி செய்கிறதான கர்த்தர். யாபேஸ் சொல்கிறார், தேவரீர் என்னை ஆசீர்வதித்து. இதனாலே கூட எல்லாரும் ஆசீர்வாதத்தை நாம விரும்புகிறவர்கள். கடந்த நாட்களிலே பாச சொன்னது போல சில பேர் என்ன செய்வாங்க? ஆண்டவர் நினைக்கிறது தந்தா பொறுத்துணைகளை ஆண்டவர் சமூகத்தில் ஏறெடுப்போம். ஆண்டவரே என்னை நீங்கள் ஆசீர்வதிச்சுன்னா, எனக்கு வேலை கிடச்சிச்சுன்னா, எங்கள் குடும்பத்தில் இது நல்ல காரியம் நடந்ததுன்னா நாங்கள் என்ன செய்வோம்? இதை செய்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு சகோதரர் என்ன செய்தார்? போன மாதத்தில் எனக்கு பேப்பரெல்லாம் வந்து வேலை கிடச்சிச்சுன்னா என் உயிரையே கொடுக்குன்னு சொல்லி செத்து போயிட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. ஹல்லேலூயா. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதை கர்த்தருக்கு பிரியம். இப்படிப்பட்டதான புத்தீனமான காரியங்களை யோசிக்கிறவர்களும் செய்கிறவர்களும் இந்த பூமியிலே இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார், நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். எனக்கு அதுதான் பிரியம். அப்போ அவருடைய விருப்பம் தான் நம்மளுடைய விருப்பமாகவும் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் என்றைக்கும்
சொல்றதுனால, குற்றப்படுத்துறதுனால அதையே கேட்டு நாம் அந்த துக்கத்திலேயே என்ன செய்யக்கூடாது? அமிழ்ந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. பெரிய தேவன் மனுஷரால் கூடாதவைகளையும் செய்யக்கூடிய சர்வ வல்ல தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனாலே நம் மனிதர்களை குற்றப்படுத்துகிறவர்களை, குறை சொல்லுகிறவர்களை பாராமல் அற்புதங்களை, அதிசயங்களை ஆசீர்வதிக்கிறதான கர்த்தரை நாம் பற்றிக் கொள்வோம். இதனாலே யாபேஸ் சொன்னது போல, தேவரீர் என்னை நீர் ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு கூட இருந்து தீமையை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அவனுக்கு அருளினார். அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறவர். ஹல்லேலூயா. இந்த நாளிலே நாம கூட அவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, என்னை நீங்க ஆசீர்வதிங்க. ஆபிரகாமை அழைத்து, அவனை பேரை சொல்லி அழைத்து, உன் சொந்த ஜனத்தையும் உன் இனத்தையும் விட்டு வா என்று சொன்னது போல கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வந்ததான ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்தார். உன்னை பல்கி பெருகும்படியாய் ஆசீர்வதித்தார். பூமியில் உள்ள ஜனங்கள் எல்லாம் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி ஆசீர்வதித்தார். ஆபிரகாமை மட்டுமல்ல, அவனுக்குள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படும்படியாய் அப்படிப்பட்டதான ஒரு ஆசீர்வாதத்தினால் கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். இந்த நாளிலும் அவரை நோக்கி பார்க்கிறதான நம்மையும் கர்த்தர் அவிதமாய் ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். நம்மை மட்டுமல்ல, நம் மூலமாகவும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறதற்கு அவர் சர்வ வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி என்ன செய்யணும்? கேட்கணும். நம்முடைய விருப்பம் அதுவாக இருக்க வேண்டும். தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மை சங்கீதம் 81வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டது போல உச்சிதமான கோதுமையினாலும் உன்னை அவர் திருப்தியாக்குகிறார். கண்மலையை தேடினால் உன்னை அவர் திருப்தியாக்குகிறார். உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார். கண்மலையின் தேடினால் உன்னை திருப்தியாக்குவார். தேவா என்னை ஆசீர்வதித்து எல்லை பெரிதாக்கும். உமது கரமே என்னோடு இருந்து எல்லா தீங்குக்கும் விலக்கிடும். இயேசுவே, 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 இயேசுதேவா. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம எப்படி ஆசீர்வதிக்கிறாராம்? உச்சிதமான கோதுமையினால் உன்னை போஷிப்பார். கண்மலையும் தேனினால் உன்னை அவர் திருப்தியாக்குவார் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டது. ஆண்டவர் நம்மை சாதாரணமாக அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர் அல்ல. ஹல்லேலூயா. உச்சிதமான கோதுமையினால் அவர் நம்மை போஷிக்கிறவர். ஹல்லேலூயா. நாங்கள் இந்த ஊழியத்துக்கு ஆரம்ப காலத்தில் வந்த புதுசில் நிறைய வீட்டில் என்ன சொல்லுவோம், ரேஷன் அரிசி தான் அந்த காலத்தில் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. அப்போ எனக்கும் அவங்க எல்லோரும் காணிக்கு கொண்டு வருவாங்க. எல்லா விசுவாசிகள் வீட்டில் இருந்தும் அவங்க என்ன செய்வாங்க, அரிசி கண்டிப்பாக அரிசி அவங்க வாங்கின உடனே காணிக்கு கொண்டு வருவாங்க. அப்போது எனக்கு அது எப்படி செய்யணும்னு தெரியாது. அப்போ அவங்க தான் எனக்கு சொல்லி தருவாங்க, வெந்நியில் போடணும், அது இவ்வளோ நேரம் ஊற வைக்கணும், அதுக்கப்புறம் செய்தாதான் அது நல்லா இருக்கும்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ எனக்கு அது வித்தியாசமாக எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இப்படிலாம் கூட செய்து தான் சோறு பொங்குவாங்களா அப்படின்னு சொல்லி. அப்போது நாங்கள் ஒரு ஊழியர் கூட்டத்துக்கு போனப்போ அங்கே வந்து தான் தேவ ஊழியர் சொன்னாங்க, உங்கள் விசுவாசி ஆண்டவரை ஆசீர்வதிக்க முடியும், நீங்கள் என்ன செய்யுங்க, ஷோ பண்ணுங்க. ஆண்டவர் அவங்களுக்கு நல்ல ஆகாரத்தை உச்சிதமான அரிசியில் அவங்க சாப்பிடணும்னு சொல்லி என்ன செய்யுங்க, ஷோ பண்ணுங்க. என்னோட விசுவாசிகள் எனக்கு இப்படி தரும்போது என்ன செய்யுது, அவங்க என்ன சாப்பிட்றாங்களோ அதை அவங்களுக்கு தருவாங்க. ஹல்லேலூயா. அவங்களால என்ன செய்ய முடியுமோ அதை தான் அவங்களுக்கு தருவாங்க. அது மாற நீங்கள் ஷோ பண்ணுங்கன்னு சொல்லி அவர் எனக்கு படித்து கொடுத்தார். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் அவர் சொல்லி கொடுத்தார். ஹல்லேலூயா. அப்போது நான் என்ன செய்தேன், ஆண்டவர் வீட்டில் வந்து என்ன செய்தேன், ஷோ பண்ண ஆண்டவரே விசுவாசிகள் வீட்டில் இல்லை என்ன செய்யணும், இது மாறணும். ஹல்லேலூயா. அவங்கள ஆசீர்வதிங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஷோ பண்ணேன்.
ஜனங்களை அவர் போஷிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் ஜீவிக்கிற தேவன். என்னுடைய ஜெபத்தை அவர் கேட்டார். ஹல்லேலூயா. இந்த நாளில் அவிதமாய் அநேகரை அவர் ஆசீர்வதித்திருக்கிறார். இன்னும் எல்லாரையும் அவர் அவிதமாய் ஆசீர்வதிப்பார். நன்மையினால் அவர் நிரப்புகிற தேவன். ஹல்லேலூயா. அதுதான் அவருடைய ஆசீர்வாதம். அதுதான் அவருக்கு பிரியம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, என்னை உச்சிதமான கோதுமையினால் நீர் போஷிக்கிற தேவன் ஐயா. கண்மலையின் தேனினால் நீர் திருப்தியாக்குகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாபேசை ஆசீர்வதித்தீரே. தேவரே, என்னை ஆசீர்வதித்து என்று கேட்டபோது யாபேசை ஆசீர்வதித்ததான தேவன் நீர் என்னையும் ஆசீர்வதியும், என்னையும் ஆசீர்வதியும், என்னையும் ஆசீர்வதியும். ஹல்லேலூயா. அவர் ஆசீர்வதிக்க வல்லவர். அவர் ஆசீர்வதிக்க வல்லவர். எல்லா சூழ்நிலைகளையும் மாற்ற அவர் வல்லவர். எல்லா நெருக்கங்களையும் மாற்ற வல்லவர். எல்லா பாவங்களையும் மாற்ற வல்லவர். ஹல்லேலூயா. எல்லா நிந்தைகளையும் மாற்ற அவர் வல்லவர். ஹல்லேலூயா. இந்த நாளிலே அவரை பற்றிக் கொள்ளுவோம். யாக்கோபு கூட தன் சகோதரனாலே நெருக்கப்பட்டு தன் ஜீவனுக்கு பயந்து அவன் ஓடி போகையிலே அங்க லூஸ் என்கிறதான அந்த இடத்திலே அவன் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவரீர் என்னை சமாதானத்தோட கூட திரும்பி வர பண்ணுவீரானால் எனக்கு உண்ண உடையும் உடுக்க அப்பா எனக்கு வஸ்திரமும் தருவீரானால் நான் தசம பாகம் செலுத்துவேன்னு சொல்லி அவங்க பொருத்தனை பண்ணான். அவன் திரும்பி வரும்போது 2 பரிவாரங்களோடு கூட கடந்து வருகிறான். ஹல்லேலூயா. அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோடே இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோட திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசம பாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் தன்னை ஆசீர்வதிக்கும்படியாய் அங்கே யாக்கோபு என்ன செய்யறான்? பொருத்தனை பண்றான். என்ன பொருத்தனை பண்றான்? ஆண்டவரே, எனக்கு தருகிற எல்லாவற்றையும் நான் என்ன செய்வேன்? தசம பாகம் செலுத்துவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விதமாகவே அவனை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். விதமாகவே அவனை ஆண்டவர் என்ன செய்தார்? லாபான் 10 முறை சம்பளத்தை மாற்றியும் அவனை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன். ஆதியாகமம் 32:10. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாக்கோபை ஆசீர்வதித்ததான தேவன் அவர் நம்மையும் ஆசீர்வதிக்க வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம கூட இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே, என்னை நீங்க ஆசீர்வதிங்க, என்னை நீங்க ஆசீர்வதிங்க. எனக்கு தருகிற எல்லாவற்றிலும் அப்பா உண்மையா எனக்கு தசமமாக செலுத்துகிறேன். யாக்கோபை நீங்க 2 பரிவாரங்களுடையவனாய் திரும்பி வர பண்ணினீரே, அவனை ஆசீர்வதித்தீரே. ஹல்லேலூயா. என்னையும் அவிதமாய் ஆசீர்வதிக்க வெறும் கையும் கோலுமாய் போனதான யாக்கோபை ஆசீர்வதித்த தேவன் அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறவர். ஹல்லேலூயா. நாம் அவருக்கு உண்மையாய் இருக்கும்போது அவர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். மல்கியா 3:10 சொல்லப்பட்டிருக்கிறது, தசம பாகங்களை ஆலயத்திலே கொண்டு வரும்போது ஒரு வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகப்பட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ணாமல் இருப்பேனோ என்று என்னை சோதித்து பாருங்கள் என்று அவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த நாளில் கூட ஆண்டவரே, நான் உண்மையாக உங்களுக்கு தசமபாகம் செலுத்துவையா, எல்லா வறுமைகளையும் மாற்றி கொடுங்க, எல்லா தரித்திரங்களையும் மாற்றி கொடுங்க, எல்லா நெருக்கடிகளையும் மாற்றி போடுங்க. ஆசீர்வதிப்பதே உங்களுக்கு பிரியம் என்று நீங்கள் சொல்லிட்டு இருப்பார். என்னை ஆசீர்வதிப்பது உங்களுக்கு பிரியமாக இருக்கட்டும், நான் உமக்கு உண்மையாக இருப்பேன் என்று சொல்லி இந்த நாளிலே ஆண்டவரிடத்திலே நாம் சொல்லுவோம். ஹல்லேலூயா. நம்முடைய மன விருப்பத்தின்படியா இந்த நாளிலே நம்மை ஆசீர்வதிக்க
அப்பா அவர் நம்முடைய மத்தியிலே இறங்கி வந்திருக்கிறார். நம்மை ஆசீர்வதிக்கும்படியாய் அவர் நம்முடைய மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சர்வ வல்லவராக, ஆசீர்வதிக்கிற தேவனாக, ஆசீர்வாதத்தின் கரத்தை நீட்டினவராக அவர் நம்முடைய மத்தியிலே அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். நாம் அவருக்கு உண்மையாய் இருக்கும்போது, நாம் அவருக்கு உண்மையாய் இருக்கும்போது அவர் உண்மையாய் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது, என் எல்லையை பெரிதாக்கி. ஹல்லேலூயா. நம்முடைய எல்லையை அவர் பெரிதாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். நம்முடைய சமாதான எல்லைகளை, நம்முடைய சுகத்தின் எல்லையை, நம்முடைய பொருளாதார எல்லையை விரிவாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். இவராலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவர்களாக்கி என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய சமாதானத்தின் எல்லையை அவர் பெரிதாக்குகிற கர்த்தராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வருமானத்தின் எல்லையை அவர் பெரிதாக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரிடத்தில் சொல்லுவோம், ஆண்டவரே எனக்கு கொஞ்சம் கூட்டித்தார செய்யுங்கப்பா, என்னுடைய வருமானத்தை கூட்டித்தாங்க. ஆண்டவரிடத்தில் கேளுங்க, என்னுடைய சமாதானத்தை கூட்டித்தாங்க, என்னுடைய சரீரத்தை பெருக்கி தாங்க, சரீர சுகத்தை பெருக்கி தாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரிடத்துல கேட்கும்போது இந்த எல்லைகளை அவர் பெரிதாக்க வல்லவராக இருக்கிறார். பா, எனக்கு இந்த வீடு சின்னதாக இருக்கே, இந்த வீடு போதலையே, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, அவர் அதை பெரிதாக்கி தருவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நம் எல்லையை அவர் பெரிதாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். நான் சொல்வேன், எல்லையை பெரிதாக்கி. ஹல்லேலூயா. ஆதியாகமம் 15வது அதிகாரம் 18, 19, 20 வசனத்திலே ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இந்த இடங்கள் எல்லாம் நீ எம்மட்டும் உனக்கு முடிகிறதோ அம்மட்டும் நட, நீ கால் மிதிக்கும் இடத்தை உனக்கு உன் சந்ததிக்கும் தருவேன்னு சொன்னதான தேவன் இன்றைக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆபிரகாம் கால் மிதித்து அந்த எல்லை பகுதிகளை இஸ்ரவேல் தேசத்தின் எல்லையாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். இன்னும் ஆனால் இஸ்ரவேல் தேசம் என்று ஒன்று இருந்தாலும் அவர்களுக்கு என்று குறிக்கப்பட்டதான வேதத்திலே குறிக்கப்பட்டதான இந்த எல்லை பகுதிக்குள் அவர்கள் இன்னும் வரவில்லை. சின்ன நாடாக இஸ்ரவேல் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனால் அவங்க தனக்கு அந்த வேத பகுதிகளை, அந்த தேசத்தின் பகுதிகளை தங்களுக்கென்று பிடித்து கொள்வதற்கு அவங்க என்ன செய்றாங்க? முயற்சி செய்து கொண்டே இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அதே போல ஆண்டவர் நமக்கு என்று இந்த பூமியிலே வைத்திருக்கிறதான எல்லை பகுதிகளை தர அவர் வல்லவராக இருக்கிறார். நமக்கு வீட்டை தர, வீடு இல்லைன்னு நினைக்காதீங்க, வீட்டை தர அவர் வல்லவர். அவராலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஐயோ, நான் அந்த சின்ன வீட்டில் தானே இருக்கேன், இந்த ஓலை வீட்டில் தானே இருக்கேன். இல்லை, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என் எல்லையை பெரிதாக்கும், இந்த சூழ்நிலையை மாற்றும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் மாற்றி தருவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, எகிப்தின் நதி துவக்கி ஆதியாகமம் 15வது அதிகாரம் 19, 18வது வசனத்திலே அந்நாளிலே கர்த்தர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணி எகிப்தின் நதி துவக்கி ஐபிராத் நதி என்னும் பெரிய நதி மட்டும் உள்ளதும் கேனியரும் உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல, உம்மையை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல, உம்மையை கைவிடல. வெறுங்கை
எகிப்தின் நதி துவக்கி ஐபிராத் நதி என்னும் பெரிய நதி மட்டும் ஆண்டவர் அவங்களுக்கு என்ன செய்திருக்கிறார், வாக்குப்பட்டிருக்கிறார். ஆனால் இன்னைக்கு இந்த இஸ்ரேல் தேசம் அப்படி இல்லை, சின்ன அளவில் தான் என்ன செய்யுது இருக்கிறது. அல்லேலூயா. இந்த நாளிலே அரபு கண்ட்ரிஸோட அவங்க என்ன செய்கிறாங்க, சமாதான உடன்படிக்கைகளை செய்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு ஐபிராத் நதி ஈராக் வரைக்கும் இருக்கு, அங்கே வரைக்கும் இஸ்ரேல் தேசத்தின் எல்லை பகுதி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அவங்க இப்போது அது வரைக்கும் அவங்களுடைய எல்லை இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் அதற்கென்று அவங்க என்ன செய்கிறாங்க, பிரயாசப்படுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் எங்களுக்கும் 94 எங்களுக்கு திருமணம் நடந்த போது நாங்கள் அப்போ எங்கே ஊழியத்துக்கு போவோம், எங்கே எங்களை அனுப்புவாங்க, என்ன செய்வோன்னு தெரியாது. ஆனால் ஆண்டவர் சொன்னால் சொந்தமான பெரிய வாசஸ்தலத்தை தருதுன்னு சொன்னார். ஆண்டவர் அதை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு பல வருடங்கள் காத்திருந்தோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் ஆண்டவர் எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறதான காரியங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் சமூகத்திலே கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் ஆண்டவர் சொன்னதன்படி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஆகவே இந்த நாளில் கூட நீங்கள் ஆண்டவர்கிட்ட என்கிட்ட இல்லை, எனக்கு இடம் இல்லை, எனக்கு சின்ன வீடாக இருக்குது, உங்களுக்கு இந்த வசதி போதலை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள். ஆண்டவர் எல்லைகளை பெரிதாக்கி தர அவர் வல்லவராக இருக்கிறார். உங்களுடைய வருமானத்தை பெரிதாக்கி தர அவர் வல்லவராக இருக்கிறார். மனுஷன்கிட்ட கேட்டால் அவன் என்ன செய்ய மாட்டான், செய்ய மாட்டான். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவர்கிட்ட கேளுங்க, அவர் இருங்க, பிடிச்சு கொள்ளுங்க. யாக்கோபு அப்படிதான் செய்யணும். ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இருக பிடிச்சி கேட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தரமாட்டேன் அப்படின்னு சொல்கிற உங்கள் அதிகாரி கூட உங்களுக்கு தானே என்ன செய்வான், சம்பளத்தை கூட்டி தர வைப்பார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் இந்த நாளில் ஆண்டவர் பற்றுக்கொள்ளுங்க. அவர் நம்முடைய எல்லைகளை அவர் பெரிதாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அடுத்ததாக யாபேஸ் சொல்றாரு, உமது கரம் என்னோடு இருந்து தீமையை துக்கப்படுத்தாதபடிக்கு அதனை விலக்கி காத்திரணும். அல்லேலூயா. எஸ்ரா 7:6 சொல்லப்பட்டிருக்கிறது, அவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால் அவன் கேட்டவைகளை எல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருக்கும்போது நாம் கேட்கிறவர்கள் எல்லாம் நமக்கு மேற்பட்டு இருக்கிறவர்கள் கொடுக்கும்படியாக கர்த்தர் என்ன செய்கிறார், செய்கிறார். அல்லேலூயா. எஸ்ரா தன் சொந்த தேசத்திலே இருந்து இதை சொல்லவில்லை, சிறைப்பிடிக்கப்பட்டு அந்நிய தேசத்தில் அல்லேலூயா காணப்படும் போது அங்கேதான் இதை அவர் சொல்லுகிறார். கர்த்தருடைய கரை என் கூட இருக்கிறபடினாலே ராஜா கேட்டவர்கள் எல்லாம் கொடுக்கும்படியாக ஆண்டவர் செய்தார். இந்த எஸ்ரா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அருளிய மோசேயின் நியாயப்பிரமாணத்திலே தேர்ந்த வேதபாரகனாய் இருந்தான். அவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால் அவன் கேட்டவைகளை எல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான். அல்லேலூயா. அப்போ நம்ம என்ன செய்யணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஐயா, உங்க கரம் என் கூட இருக்கட்டும், உங்க கரம் என் கூட இருக்கட்டும். ஆண்டவருடைய கரம் நம்ம கூட இருக்கும்போது நாம கேட்கிறத ஆண்டவர் கிடைக்க பண்ணுவார். நமக்கு மேல்பட்டதான அதிகாரிகள் கண்களில் அவர் தயவு கணக்கு பண்ணுவார். அவர்கள் அந்நிய தேசத்தாராக இருக்கலாம், வேற ஆட்களாக இருக்கலாம், கர்த்தரை அறியாதவர்களாக கூட இருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் அவருடைய இருதயத்தை திருப்புகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய
எனக்கு கிடைக்க பண்ணுங்க, எனக்கு தயவு கூற பண்ணுங்க. ஹல்லேலூயா. அவர் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்பார். யாபேசின் விண்ணப்பத்தை கேட்டு அவரோடு கூட அவருடைய கரம் கூட இருந்து, ஹல்லேலூயா, அவர் எதற்கெல்லாம் கேட்டாரோ தெரியாது, ஆனால் கர்த்தருடைய கரம் தான் கூட இருக்கிறத அவர் உணர்ந்தார். கர்த்தருடைய கரம் கூட இருந்தனால தான் அவன் கனம் பெற்றவனை என்ன செய்தான்? மாறினான். ஹல்லேலூயா. எஸ்ரா 7:9 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய தயவுள்ள கரம் தன் மேல் இருந்ததினால் எருசலேமுக்கு வந்தான். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை வைத்து தலையில சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய தயவுள்ள கரம் நம்ம எல்லார் மேலேயும் இருக்கு. ஹல்லேலூயா. இருக்கிறபடினால் தான் இன்றைக்கு எருசலேம் ஆகிய ஆலயத்துக்கு நாம் என்ன செய்திருக்கோம்? வந்திருக்கோம். இதுவரைக்கும் நம்ம வழக்கமா ஆராதனைக்கு வரோம், ஆராதிச்சோம். அது ஏதோ நம்மளுடைய கடம்பரை ஒரு வழக்கமா தெரிஞ்சிருக்கலாம், அப்படித்தானே? ஆனால் ஒரு 6 மாதம் இப்படி போட்டு எடுத்தாங்கல்ல நம்மளை. சர்ச்சையே கிடையாது, ஜபமே கிடையாது. இல்லை, எவ்வளோ எத்தனை பேர் எப்படிலாம் ஏங்குனீங்கன்னு எனக்கு தெரியாது. எனக்குள்ள எங்கேயுமே போனால இந்த தெருவில் வந்து எப்படி தான் நீங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கீங்களோ, எங்கள் அம்மா எப்படி தான் நம்மளை வீட்டுக்குள்ளே அடைச்சிட்டு இருக்கோம் அப்படி அவங்களாம் சொல்லி சிரிப்பாங்க. ஆனால் எனக்கு இந்த உள் ரூம் ஓட்டு கூட என்ன செய்ய வெளியில் வர இஷ்டமே இல்லை, ஆராதனையே இல்லை, சர்ச்சைக்கே போகலை. இதை விட வேற எங்கே நம்ம போக இல்லையா? ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் தயவு புரிஞ்சிருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கணக்கு செஞ்சிருக்காங்க. எல்லாருடைய ஜெபத்தையும் அவர் கேட்டார், எல்லாருடைய கண்ணீரையும் அவர் கண்டார். ஹல்லேலூயா. அவர்
அவர் உமது மன விருப்பத்தின்படி தந்தருடைய. ஹல்லேலூயா. எப்போ இந்த சாலமோனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, அங்கே துக்கத்தோட பெற்றேன்னு சொல்லி ஒரு துக்ககரமாக எண்ணப்பட்ட ஒரு மனுஷனுடைய ஜபத்தை கேட்டார் இல்லையா? இவரே என்னை ஆசீர்வதித்து எல்லை பெரிதாக்கின்னு சொல்லி அவர் செத்துதான ஜபத்தை ஆண்டவர் கேட்டார். இங்கே ஒரு சின்ன வயது பையனா, சின்ன பையன், ஹல்லேலூயா. வீட்டில் சொல்லுவாங்களே, ஏழையா பிறந்தாலும் வீட்டில் கடைசியாகவே பிறக்கக்கூடாது. இது ஒரு பழமொழியே இருக்குல்ல, வீட்டில் கடைசியாக பிறந்துட்டா என்ன செய்வாங்க? நிறையா வீடுகளில் என்ன செய்வாங்க? கடைசியாக பிறந்த பிள்ளை சொல்கிறத செல்ல பிள்ளையாக வேணால் வச்சுருப்பாங்களே தவிர அது சொல்கிறது எதையுமே என்ன செய்ய மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. சில வீடுகளில் மாறி இருக்குது, அது ரொம்ப அபூர்வம். அதுபோல் இந்த சாலமோன் இளம் வயதிலேயே என்ன செய்தார்? ராஜாவாயிட்டார். ஹல்லேலூயா. ஆனால் அவர் என்ன செய்தார்? இளம் வயதிலே ராஜாவானாலும் கர்த்தருக்கென்று அவர் என்ன செய்தார்? 1000 காளைகளை அவர் பலி செலுத்துகிறார். நாம கூட கர்த்தருக்கு பலிகளை செலுத்துவதாக ஸ்தோத்திர பலியை செலுத்த வேண்டும், காணிக்கைகளாகிய பலியை செலுத்த வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ விரும்புகிறதை கேள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எனக்கு ஆண்டவரிடத்திலே 8வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நீ தெரிந்து கொண்ட ஏராளத்தினால் எண்ணிக்கை கடமாததும் விளக்கத்திற்கு உட்படாததுமான திரளான ஜனங்கள் ஆகிய உமது ஜனத்தின் நடுவில் அடியேன் இருக்கிறேன். ஆகையால் உமது ஜனங்களின் நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகை அறிக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தரவும் ஏராளமாய் இருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் அவர் என்ன கேட்கிறாரு? ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகை அறிக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஹல்லேலூயா. ஞானத்தை ஆண்டவரிடத்தில் அவர் கேட்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் வந்து கேட்டால் நம்ம என்ன கேட்போம்? நம்ம என்ன கேட்போம்? உனக்கு என்ன வேணும்னு கேட்டால், அவன் விருப்பம் என்னன்னு கேட்டால் என்ன கேட்போம்? என்ன கேட்போம்? படிக்கிற பிள்ளைங்க கூட என்ன செய்யும்? எல்லா பிள்ளைங்க எனக்கெல்லாம் ஞானம் தரணும், நான் நல்லா மார்க் வாங்கணும்னு கேட்குற பிள்ளைங்களுக்கு ரொம்ப அபூர்வமாக தான். ஹல்லேலூயா. பெரியார்கிட்ட கேட்டால் அவங்க என்ன கேட்பாங்க? அன்னைக்கு என்னென்ன தேவை இருக்கோ, என்ன நெருக்கடி இருக்கோ, என்ன பிரச்சனை இருக்கோ அதை தான் சொல்லி என்ன செய்வோம்? கேட்போம். இந்த பிரச்சனையெல்லாம் தீர்க்கிறதுக்கு எனக்கு ஒரு ஞானத்தை தாரும், இதிலிருந்து விடுபடுறதுக்கு எனக்கு ஒரு புத்தியை தாரும்னு சொல்லி கேட்கறது ரொம்ப அபூர்வம். ஏன்னா மனுஷனுடைய இயல்பு. ஹல்லேலூயா. ஆனால் சாலமோன் ராஜா சிறு பையனாக இருந்தாலும் ராஜாவானதுக்கப்புறம் கர்த்தருக்கு ஒரு பலி செலுத்தினபடினாலே என்ன கேட்கணுங்கிறதான புத்தி அவருக்கு என்ன கேட்காரு? ஆண்டவரே எனக்கு ஞானமுள்ள இருதயத்தை தாரும். 10வது வசனத்திலே பின்பகுதியிலே நம்ம அங்கே பார்ப்போமானா ஆண்டவர் சொல்றாரு, சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டோடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாக இருந்தது. ஹல்லேலூயா. ஆண்டோட பார்வையில் எப்படிப்பட்டதா இருந்துச்சு? உகந்த விண்ணப்பமாக இருந்துச்சு. தேவன் அவரை நோக்கி, நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும் ஐஸ்வர்யத்தை கேளாமலும் உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும் இந்த காரியத்தையே கேட்டு நியாயம் விசாரிக்கிறதுக்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடியினால் உன் வார்த்தையின்படி செய்தேன், ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். ஹல்லேலூயா. இதிலே உனக்கு சரியானவர் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவர் உனக்கு பின் இருப்பதும் இல்லை. ஹல்லேலூயா. 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 நானே கூட நாம ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே எனக்கு ஞானமுள்ள இருதயத்தை தார், நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கக்கூடிய இருதயத்தை தார், உணர்வுள்ள இருதயத்தை தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உத்தம நிதானிப்பு தெளிந்த புத்தியும் எனக்கு தாரும் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்வது போல இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு உத்தம நிதானிப்பு தருவார். தெளிந்த புத்தியை
ஐஸ்வர்யத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. அவனை போல ஐஸ்வர்யம் உள்ள ராஜா அதற்கு முன்னும் இல்லை பின்னும் இல்லை. ஞானத்தில் சிறந்தவன் அவனுக்கு முன்னும் இல்லை அவனுக்கு பின்னும் இல்லை. ஹல்லேலூயா. விதமாக கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். இந்த நாளிலே நாம் கூட ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே ஞானமாய் இருக்க, ஞானமாய் பேச, ஞானமாய் நடக்க எனக்கு ஞானம் உள்ள இருந்ததை தார். எது நன்மை எது தீமை அறிந்து கொள்ள எனக்கு புத்தி தாரும், எனக்கு ஞானம் தாரும். நமக்கு இதுதான் நியாயம், நம்ம பேசுறது நாம செய்யறது எல்லாமே சரி நமக்கு தோணும். ஆனா எல்லாமே அப்படி அல்ல. ஹல்லேலூயா. நம்முடைய பார்வைக்கு நல்லது தோன்றுவது எல்லாம் நல்லது அல்ல. ஹல்லேலூயா. நன்மை தீமை அறியத்தக்கதான அறிவை கர்த்தர் நமக்கு தரும்படியாய் அவரிடத்துல கேட்போம். வேத வசனத்தின்படியாய் கர்த்தருடைய பார்வையிலே எது நன்மை, கர்த்தருடைய வசனத்தின்படி எது நன்மை அறிந்து கொள்ள எனக்கு ஆண்டவரே இன்றைக்கு எனக்கு ஞானம் தார். ஹல்லேலூயா. நான் இந்த நாளிலே ஆண்டவரிடத்துல கேட்போம், இயேசுப்பா எனக்கு இதை தாங்க, எனக்கு இந்த தாங்க. ஆண்டவர் நம்முடைய விருப்பத்தின்படி நமக்கு தருவார். நன்மை தீமை அறிந்து கொள்ள உதவி செய்வார். ஞானமுள்ள இருந்ததை தருவார், உணர்வுள்ள இருந்ததை தருவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அல்லாத இருதயம் அல்ல, திருப்புள்ளதும் கேட்டுள்ளதுமான இருதயம் அல்ல, உணர்வுள்ள இருதயத்தை, ஞானமுள்ள இருதயத்தை, நன்மை தீமை வகையறுக்கக்கூடியதான இருதயத்தை தர அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 4:5-7 ஞானத்தை சம்பாதி, புத்தியையும் சம்பாதி, என் வாயின் வார்த்தைகளை விட்டு விலகாமல் இரு. கர்த்தருடைய வார்த்தையின்படி விலகாமல் இருக்கும்போது புத்தியும் ஞானமும் நம்மிடத்திலே தங்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். நீதிமொழிகள் 1:7 சொல்லப்பட்டது. கர்த்தருக்கு பயந்து நடக்கும்போது நமக்குள்ளே ஞானத்தை அவர் தருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. 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 நாளிலே ஆண்டவருக்கு கேட்போம், ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தாங்க. ஹல்லேலூயா. தேவனிடத்தில் ஞானத்தை கேட்டு பெற்றுக்கொண்டதான சாலமோன் ராஜாவின் ஞானத்தை பரிசோதிக்கும்படியாய், அந்த ஞானத்தை கேட்கும்படியாய் ஒரு ராஜஸ்திரி என்ன செய்கிறார், அங்கே வருகிறார். 1 ராஜாக்கள் 10:13 வசனம் எடுத்து வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 10:13. ராஜாவாகிய சாலமோன் தானே சந்தோஷமாய் சேபாவின் ராஜஸ்திரிக்கு வெகுமதிகளை கொடுத்ததும் அல்லாமல் அவள் விருப்பப்பட்டு கேட்டது எல்லாவற்றையும் அவளுக்கு கொடுத்தான். பின்பு அவள் தன் பரிவாரத்தோடு தன் தேசத்திற்கு திரும்பி போனாள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இது சொல்லப்பட்டிருக்கிறது, ராஜா தான் கொடுத்தது மட்டுமல்ல, அவள் விரும்பி கேட்ட எல்லாவற்றையும் கொடுத்தாள். தேவனிடத்தில் ஞானத்தை பெற்றுக்கொண்டதான அந்த சாலமோன் ராஜாவை பார்க்க ஒரு ராஜஸ்திரி வருகிறார். அந்த ராஜஸ்திரிக்கு சாலமோன் ராஜா அவள் விரும்பி கேட்டது எல்லாம் என்ன செய்தானா? ஹல்லேலூயா. ஆனால் நம்முடைய ஆண்டவர் அவரே ஞானம் உள்ளவர். இவ்வளவு பெரிய பூமியை சிருஷ்டித்தவர், இவ்வளவு பெரிய வானத்தை சிருஷ்டித்தவர், இந்த பூமியில் உள்ள சகலவற்றையும் உருவாக்கினவர். அவரை போல ஞானம் உள்ளவர் யாரும் இல்லை. அவருடைய பாதப்படியிலே நாம் வந்திருக்கிறோம். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. ஹல்லேலூயா. அந்த தேவனிடத்திலிருந்து ஞானத்தை பெற்ற சாலமோன் ராஜாவே தன்னை பார்க்க வந்த ராஜஸ்திரிக்கு அவள் விரும்பி கேட்டதையெல்லாம் கொடுத்தாள். ஆனால் அந்த சாலமோனை சிருஷ்டித்து அந்த சாலமோனுக்கு ஞானத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கொடுத்த தேவனை பார்க்கும்படியாக நாம் இங்கே வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. 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 அவருடைய பாதப்படியிலே வந்து அவரிடத்தில் நாம் கேட்கிறதை தருவதற்கு அவர் வல்லவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சாலமோனை காட்டிலும் அவர் பெரியவர், யோனாவை காட்டிலும் அவர்
சாலமோனை காட்டிலும் நான் பெரியவன். சாலமோன் ராஜா தன்னிடத்தில் வந்த ராஜஸ்திரி கேட்டதை விரும்பி கேட்டதை கொடுப்பானானால் சாலமோனுக்கு ஞானத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கொடுத்த என்னால் உங்களுக்கு வேண்டியதை கொடுக்க முடியும். பூமியும் அதன் நிறமும் கர்த்தருடைய. அல்லேலூயா. இந்த நாளிலே அவரிடத்தில் கேட்போம். நம்முடைய குறைவுகளை மாற்ற அவர் வல்லவர். நம்முடைய விருப்பங்களை நிறைவேற்ற அவர் வல்லவர். அவரால் கூடாதது ஒன்றுமில்லை. சர்வ வல்லமுள்ள தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தான் பெரியவர். அதே போல அக்ஷா என்கிறதான ஒரு சகோதரி தன் தகப்பனிடத்திலே கேட்கிறார். ஹல்லேலூயா. நியாயாதிபதிகள் 1வது அதிகாரம் 14-15 நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை எனக்கு தர வேண்டும். அதற்கு முன்பு தகப்பன் என்ன செய்தார்? அவருக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். இந்த நாளில் நமக்கு தேவையான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் தந்திருக்கிறார். ஆனால் இன்னும் செழிப்புக்குள்ளாய், இன்னும் ஆசீர்வாதத்துக்குள்ளாய், இன்னும் மேன்மைக்குள்ளாய், இன்னும் கனத்திற்குள்ளாய் அவர் நம்மை கொண்டு போக அவர் விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே. பாடுவோம். ஐயா நீரே எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். வந்தே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். வந்தே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். ஹல்லேலூயா. அவர் புறப்படுகையில் என் தகப்பனிடத்தில் ஒரு வயல்வெளியை கேட்க வேண்டும் என்று அவனிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு கழுதையின் மேலிருந்து இறங்கினாள். காலை அவளை நோக்கி உனக்கு என்ன வேண்டும் என்றான். அப்பொழுது அவள் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், வறட்சியான நிலத்தை எனக்கு தந்தீர், நீர் பாய்ச்சலான நிலங்களையும் எனக்கு தர வேண்டும் என்றாள். அப்பொழுது காலே மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் அவளுக்கு நீர் பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான். ஹல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒன்றுமில்லாமல் இருந்த நம்மை தூக்கி நமக்கு வேண்டியதெல்லாம் அவர் கொடுத்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அக்சாலை ஒன்றுமில்லாமல் இருந்தல்ல, அவளுக்கு வயல் நிலங்களை அவன் தகப்பன் கொடுத்துதான் அனுப்பினான். ஆனாலும் அவள் கேட்கிறாள், எனக்கு நீர்ப்பாய்ச்சலான வயல் நிலம் வேணும், கீழ்ப்புறத்திலும் மேல்புறத்திலும் எனக்கு தாரும். ஹல்லேலூயா. தகப்பன் கொடுத்தார். ஹல்லேலூயா. இந்த நாளிலே கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். நாம் முன் இருந்த நிலைமையை திருப்பி பார்ப்போமானால் இந்த நாளிலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து தான் வைத்திருக்கிறார். நாம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து தான் வைத்திருக்கிறார். சிறுமையிலிருந்து நம்மை அவர் தூக்கி எடுத்திருக்கிறார். துக்கத்திலிருந்து நம்மை அவர் தூக்கி எடுத்திருக்கிறார். ஏழ்மையிலிருந்து நம்மை அவர் தூக்கி எடுத்திருக்கிறார். ஆனால் அவர் இன்னும் மேலே நம்மை உயர்த்தும்படியாய் அவர் விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். அவருடைய பாதத்திலே நம்மை தாழ்த்துவோம். அக்ஸா கழுதையின் மேல் இருந்து கீழே இறங்கினார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை நாம் தாழ்த்துவோம். கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி கேட்போம். ஆண்டவரே, என்னை நீங்க இன்னும் புதிய ஆசீர்வாதத்துக்குள்ள என்னை கொண்டு செழிப்பான நிலைமைக்குள்ள கொண்டு போக, பூமிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் பரத்துக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் என்னை நீங்க ஆசீர்வதிங்கப்பா. ஆபிரகாமை ஆசீர்வதித்தீங்க. வானத்து நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை மண்டலத்திலேயாய் உன்னுடைய சந்ததியை ஆசீர்வதிப்பேன். இதே போல அக்ஷா மேல்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும்
மேலே வானத்துக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் கீழே பூமிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் நீங்க நீர் பாய்ச்சலான தோட்டங்களை கொடுத்து ஆசீர்வதிக்கிறதான தெய்வம். இந்த நாளிலே அப்பா உங்களுடைய விருப்பம் அதுதான்ப்பா. பரலோகத்திலே உங்களுடைய சித்தம் அப்பா நிறைவேறுவது போல பூலோகத்திலும் உங்களுடைய சித்தம் நிறைவேற நாங்கள் கேட்கிறோம்ப்பா. எங்களை இந்த பூமியிலே நீங்கள் ஆசீர்வதிங்க. இன்னும் செழிப்பான ஆசீர்வாதத்திற்குள்ளாய் எங்களை கொண்டு செல்ல எங்கள் பாதப்படியிலே எங்களை தாழ்த்து. எல்லாரும் கண்களை மூடினவர்கள் ஒரு நிமிஷம் எல்லாரும் எழுந்து நின்றவர்களாய் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே என்னை நீங்கள் ஆசீர்வதிங்க. தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி இது கரையிலோடு கூட தீமை என்னை துக்கப்படுத்தாத படிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்துக்கொண்டு சாலமோன் கேட்டது போல ஞானமுள்ள இருதயத்தை எனக்கு தாரு. அப்பா அக்சால் கேட்டது போல அப்பா எனக்கு நீர் பாய்ச்சலான எடுத்துட்டாங்க. இதுவரைக்கும் எனக்கு நீங்க நன்மை செஞ்சிருக்கீங்கப்பா. இதுவரைக்கும் எனக்கு உதவி செஞ்சிருக்கீங்கப்பா. இந்த நாளிலே அப்பா இன்னும் நீங்க என்னை ஆசீர்வதிக்கும்படியா உங்க பூர்ணமான ஆசீர்வாதம் எனக்குள்ளே இந்த குடும்பத்துக்குள்ளே அப்பா எங்க ஊழியத்துக்குள்ளே நீங்க எங்களுக்கு முன்கூர்த்துதான் ஆசீர்வாதங்கள் கடந்து வர
பார்க்கிறீர் ஆண்டவரே. தூரத்திற்கு சமீபத்திற்கு தேவனாகி கர்த்தர் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவர். யூடியூப் மூலமாய் Facebook மூலமாய் பார்க்கிற ஒவ்வொருவரோடு கூட கர்த்தர் நீர் இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறீர். நேரில் ஆராதனை பங்கு பெற்றிருக்கிற ஒவ்வொருவரோடு கூட கர்த்தர் இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறீர். தேவரீரனை ஆசீர்வதித்து என் நிலையை பெரிதாக்கி கர்த்தருடைய கரம் என்னோடு கொடுத்து தீமையை துக்கப்படுத்தாதபடி செய்யும் என்று யாபீசுடைய விண்ணப்பத்தை கேட்ட தெய்வம். சாலமோன் விரும்பினதை கொடுத்த தெய்வம். ஆண்டவரே அக்சாலுக்கு நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை கொடுத்த தெய்வம். ஆண்டவரே இந்த நாளிலே நம்முடைய சமூகத்திலே தாழ்த்துகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஐஸ்வர்யத்தை கனத்தை கொடுப்பீராக, மேன்மை கொடுப்பீராக, உயர்வை கொடுப்பீராக. இதுவரை கண்டிராத ஆசீர்வாதத்தின் நெல்லுகை இந்த பிள்ளைகளுக்கு கடந்து வரட்டும். விசேஷமாய் வீடு இல்லாத பிள்ளைகளுக்காக நாங்கள் விசேஷமாய் ஜெபிக்கிறோம். தனிமையானவர்களுக்கு வீடு வாசல்களை ஏற்படுத்தி கொடுப்பேன் என்று இந்த நாளிலே தீர்க்க தரிசனமாய் கர்த்தருடைய வார்த்தையை நீ தந்திருக்கிறேன். சொல்லும் பொழுதே கர்த்தருடைய மகிமை எனக்குள்ள இறங்கி இருக்கிறது ஆண்டவரே. இதை பார்த்து கொண்டிருக்கிற இந்த வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீ நாயகப்படுத்தி வைத்திருக்கிற நன்மைகள் கடந்து வரட்டும், ஆசீர்வாதங்கள் கடந்து வரட்டும். இடம் இல்லாத பிள்ளைகளுக்கு இடத்தை கொடுப்பீராக, வீடு கட்டாத பிள்ளைகளுக்கு வீடுகளை கட்டி கொடுப்பீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற வாஞ்சைகளை விருப்பங்களை நிறைவேற்றுவீராக. ஆண்டவரே எங்களுக்கு என்று ஒரு மகிமையான அரண்மனை பரலோகத்தில் கட்டி கொண்டிருக்கிறீர்கள் ஆண்டவரே. வாஞ்சிக்கிறவரை ஆராதிக்கிறவரை தொழுது கொள்ளுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே மன விருப்பத்தின்படி தந்துள்ள தெய்வம் இம்மேலே ஆசீர்வதித்து மறுமையிலே எங்களுக்கு அந்த நித்திய ராஜ்யத்தை கொடுக்க நீ போதுமானவராயிருக்கிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். சமாதானமின்றி தவிக்கிற பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கொடுங்க. கற்பத்தின் கனிக்காய் ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு கற்பத்தின் கனிகளை கொடுப்பீராக. ஏற்ற துணைக்காய் ஆயத்தமாயிருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஏற்ற துணையை கட்டளையிடுங்க. படித்த படிப்பு தக்க ஏற்ற வேலை வாய்ப்பு இல்லாத பிள்ளைகளுக்கு ஏற்ற வேலை வாய்ப்புகளை தொழிலை கொடுத்து கர்த்தரின் ஆசீர்வதிக்கப்பா. தெய்வீக சமாதானம் மன நிறைவு ஒவ்வொருவருக்கும் உண்டாகும். கனமகிமை நமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலத்தில் நல்ல பிதாவே. எல்லாரும் சத்தத்தை சொல்லுங்க. என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை பாராட்டே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் சிநேகமும் சமாதானமும் என்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லாரும் ஸ்தோத்திரம்.